வணக்கம். நான் ஜீவன்குமார் விஸ்வகர்மன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது LNB தமிழ். ஐரோப்பாவின் மற்ற நாடுகள் அனைத்தும் அகதிகள் மற்றும் புலம்பெயர்ந்தோரின் பெருக்கத்தால் தங்களின் கலாச்சாரத்தை இழந்து தவித்து வரும் வேளையில் ஒட்டுமொத்த வோக்குலகிற்கும் இஸ்லாமிய தீவிரவாத அமைப்புகளுக்கும் சிம்ம சொப்பனமாக விளங்கும் ஒரே நாடாக டென்மார்க் மாறியிருக்கிறது. எங்கள் நாட்டு சட்டங்களையும் கலாச்சாரத்தையும் மதிக்காத எவருக்கும் இங்கு இடமில்லை என்று டென்மார்க் பிரதமர் மெட்டே ஃப்ரெட்ரிக்சன் மிக ஆணித்தரமாக அறிவித்துள்ளார். இஸ்லாமிய தீவிரவாத சித்தாந்தங்களை வேரறுக்கவும் தஞ்சம் என்ற பெயரில் நுழைந்து குற்றங்களில் ஈடுபடுபவர்களையும் நாட்டை விட்டு விரட்டவும் டென்மார்க் அரசு எடுத்துள்ள அதிரடி முடிவுகள் உலகையே உலுக்கியுள்ளன, முக்கியமாக இஸ்லாமிய நாடுகளை. இஸ்லாமிய ஆதிக்கத்திற்கு டென்மார்க் எப்படி இறுதி ஆணி எடுத்தது என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஜீரோ அசைலம் கொள்கையும் பிரதமரின் பிடிவாதமும். டென்மார்க் நாட்டின் பிரதமர் மெட்டே ஃப்ரெட்ரிக்சன் இடதுசாரி கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் நாட்டின் பாதுகாப்பு மற்றும் கலாச்சார விஷயத்தில் ஒரு தீவிர வலதுசாரியை விட மிக ஆக்ரோஷமாக செயல்படுபவர். அவரது அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வ கொள்கை என்ன தெரியுமா? ஜீரோ அசைலம். அதாவது டென்மார்க் நாட்டிற்குள் இனி ஒரு புதிய அகதி கூட தஞ்ச போக முடியாது, முக்கியமாக முஸ்லீம்கள் வர முடியாது. நாடாளுமன்றத்தில் பேசிய பிரதமர், அளவுக்கு அதிகமாக இஸ்லாமிய புலம்பெயர்ந்தோரின் வருகை நமது சமூகத்தின் ஒற்றுமையையும் பாதுகாப்பையும் சீர்குலைத்து விட்டது. இதை இனிமேலும் அனுமதிக்க முடியாது என்று மிக பிடிவாதமாக அறிவித்தார். உலக நாடுகள் விமர்சித்தாலும் தன் நாட்டு மக்களின் பாதுகாப்பே முக்கியம் என்பதில் அவர் உறுதியாக நின்றார். டென்மார்க்கிற்குள் ஏற்கனவே நுழைந்து நாங்கள் தனி சட்டத்தின்படிதான் வாழ்வோம் என்று பேரலல் சொசைட்டிகளை உருவாக்க முயன்ற இஸ்லாமிய கும்பல்களுக்கு டென்மார்க் அரசு கொண்டு வந்த கெட்டோ சட்டங்கள் மரண அடியாக அமைந்துள்ளன. கெட்டோ கலாச்சாரம் என்பது ஒரு சிறிய வீட்டிற்குள் 10 முதல் 30 வகை ஆட்கள் ஒன்றாக கூடி சேர்ந்து வாழ்தல். இதன் மூலமாக அங்கிருக்கக்கூடிய நீர் மேலாண்மை, சட்ட ஒழுங்கு போன்ற விஷயங்கள் பாதிக்கப்படுவது போன்ற விஷயங்கள் நடப்பதால் இந்த சட்டங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. அடுத்தது கட்டாய மேற்கத்திய கல்வி. இந்த பகுதிகளில் வாழும் குழந்தைகள் வாரத்திற்கு குறைந்தது 25 மணி நேரம் டென்மார்க் கலாச்சாரம் மொழியை கட்டாயமாக கற்க வேண்டும். தவறினால் அவர்களின் பெற்றோருக்கு வழங்கப்படும் அரசு நிதியுதவிகள் நிறுத்தப்படும். இந்த குறிப்பிட்ட பகுதிகளிலும் குற்ற செயல்பாடுகளில் ஈடுபடும் இஸ்லாமியர்களுக்கு நாட்டின் மற்ற பகுதிகளை விட இரட்டிப்பு தண்டனை வழங்கப்படுகிறது. அடுத்து நகை மற்றும் சொத்து பறிமுதல். டென்மார்க்கிற்குள் அகதிகளாக நுழைய முயல்பவர்களிடம் இருக்கும் விலையுயர்ந்த நகைகள் மற்றும் பணத்தை அவர்களின் தங்குமிட செலவிற்காக அரசே பறிமுதல் செய்யும் ஆபரண சட்டம் அமுல்படுத்தப்பட்டது. இது தஞ்சம் என்ற பெயரில் உள்ளே நுழைய நினைப்பவர்களின் எண்ணத்திலேயே மண்ணை வாரி அடித்திருக்கிறது. அடுத்தது சிரியாவிற்கு திருப்பி அனுப்புதலும் ஆப்பிரிக்கா திட்டமும். மற்ற ஐரோப்பிய நாடுகள் மனித உரிமை அமைப்புகளுக்கு பயந்து குற்றவாளிகளை கூட நாடு கடத்த தயங்கிய பொழுது டென்மார்க் அதிரடியாக களமிறங்கியது. சிரியாவின் சில பகுதிகள் இப்போது பாதுகாப்பாக மாறிவிட்டன என்று அறிவித்து அங்குள்ள இஸ்லாமிய அகதிகளை தங்குமிட உரிமைகளை ரத்து செய்து அவர்களை திருப்பி அனுப்பிய முதல் ஐரோப்பிய நாடு டென்மார்க் தான். எல்லாவற்றிற்கும் மேலாக டென்மார்க்கிற்குள் சட்டவிரோதமாக நுழைபவர்களை ஐரோப்பிய மண்ணிலேயே வைக்காமல் ஆப்பிரிக்க நாடான ருவாண்டாவிற்கு அனுப்பி அங்கேயே அவர்களை முடக்கி வைப்பதற்கான சர்வதேச ஒப்பந்தங்களையும் டென்மார்க் அரசு வெற்றிகரமாக செயல்படுத்தி வருகிறது. இதன் மூலம் இஸ்லாமிய தீவிரவாத சிந்தனை கொண்டவர்கள் டென்மார்க் மண்ணை மிதிப்பதை கூட சாத்தியமில்லாமல் ஆக்கப்பட்டிருக்கிறது. மனிதநேயம், லிபரலிசம் என்ற பெயரில் சொந்த நாட்டையே தீவிரவாதிகளுக்கு தாரை வார்த்து கொடுக்கும் நாடுகளுக்கு மத்தியில் டென்மார்க் இந்த பிடிவாதமான ஆக்ரோஷமான கொள்கைகள் மூலமாக ஒரு மிகப்பெரிய பாடம் கற்பித்திருக்கிறது. தனது நாட்டின் சட்டத்தையும் பெண்களின் சுதந்திரத்தையும் மதசார்பற்ற தன்மையையும் பாதுகாக்க இஸ்லாமிய ஆதிக்கத்திற்கு டென்மார்க் அரசு அடித்துள்ள இந்த இறுதி ஆணி முற்றிலும் வரவேற்கத்தக்கது என்று ஒட்டுமொத்த ஐரோப்பியர்களும் இன்று வாழ்த்து வருகின்றனர். டென்மார்க் பிரதமரின் இந்த அதிரடி முடிவுகள் பற்றிய உங்கள் கருத்து என்ன? மற்றும் ஐரோப்பிய நாடுகள் டென்மார்க்கை போல செயல்பட வேண்டுமா, முக்கியமாக இந்தியா இதை போல செயல்பட வேண்டுமா என்பதை குறித்து கீழே கமெண்ட் பகுதியில் பகிர்ந்திடுங்கள். நன்றி, வணக்கம். நான் ஜீவன்குமார் விஸ்வகர்மன். நீங்கள் பார்த்து கொண்டிருந்தது LNB தமிழ்.